ஆண்டோர் பிள்ளைங்க டிவியே பார்க்க கூடாது தெரியுமா? மாசம் 50 ரூபா யார் அழுவுறது? இருப்பேன் அப்படியே அந்த பாட்டியை ஒரு நாள் ஒட்டி அடுப்புல வைக்கல, நான் ஆண்டோர் பிள்ளைல பாத்துட்டேன். என்னைக்காச்சும் ஆண்டவர்கிட்ட முட்டி போட்டு அழுதுக்கு ஜெபம் பண்ணாதானே ஒரு டாக்டர் கலெக்டர்னு ஏதாவது ஆக முடியும். இறந்து ஏஞ்சி மூஞ்சி கழு நன்னாடு போடா. இன்னைக்கு நான் ஒரு பொழுது ஜெபம் பண்ணோம். டேய் என்ன என்னாண்டே எகுறீங்க? நிச்சயம் ஆண்டவர் உங்களை சந்திப்பாருடா. நியாய தீர்ப்பு நாள் எங்க போய் நிக்க போறீங்க பாரு. டேய் டேய் நான் ஒரு பொழுது இருந்து ஜெபம் பண்ணேன்னு வச்சுக்கோ, மேட்சே நடக்காது, எல்லாரும் நிர்மூலமாயிடுவீங்க சொல்லிட்டேன். டேய் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனே இரக்கம் பெறுவான்னு நான் சொல்லடா. நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 13வது வசனத்தை சொல்லுது. நீ என்ன ஏமாத்தலாம், ஆனா ஆண்டவர் பாத்துனுகிறார். ஏ ரந்த அந்த வசனம் படிச்சுட்டு போடா.